ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் vs பெங்களூரு புல்ஸோட நம்ம சென்னையில தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. தமிழ் தலைவாஸ் பெங்களூரு புல்ஸ் மேட்ச்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து 29 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. பெங்களூரு புல்ஸ் பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்னப்பா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் தலைவாஸ் அதே 8வது பொசிஷனை திருப்பி ரீட்டைன் பண்றாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலா இது வரைக்கும் 12 மேட்சஸ் ஆல்ரெடி இருக்கும். அதுல 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம், 7 மேட்ச் தோத்துருக்கோம். டோட்டலா 10 பாயிண்டோட நம்ம பார்த்தீங்கன்னா 8th பொசிஷன்ல இப்போ கரண்டா இருக்கும். ஸோ இதுதான் தமிழ் தலைவாஸோட பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் படி. இதுக்கு மேல தமிழ் தலைவாஸ் இன்னும் 6 மேட்சஸ் தான் ஆட போறாங்க. அதுல 4 மேட்சஸ் தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சாதான் இந்த 8th பொசிஷனுக்கான பிளே ஆஃப் ஸ்பாட்டே நமக்கு வந்து உறுதி செய்ய முடியும். ஸோ அதனால தமிழ் தலைவாஸ் வரப்போற மேட்சஸ் எல்லாத்தையுமே மஸ்ட் வின் மேட்சஸா கன்சிடர் பண்ணி ஆடணும். ஸோ தமிழ் தலைவாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.